சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 32 நாட்கள் தங்களுடைய வாழ்வில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆணி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அடுத்த 32 நாட்களில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த தருணம் முழுவதும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானமாகிய 11 விளம்பர போகிறார். சூரியன் லாபத்தில் இருப்பது மிகுந்த நன்மையையும் தனலாபத்தையும் உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயம் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது 22ஆம் தேதி முதல் வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபத்தில் இருந்து விரயத்தில் நுழைகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க. சுக்கிரன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவாக தொழில் மற்றும் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எளிதில் சிம்ம ராசிக்காரர்களை தேடி வர போகிறது. மேலும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி சப்தமஸ்தானத்தில் கண்டச்சனியாக ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அங்கு வக்ரகதியில் திரும்புகிறார் வாக்கியத்தின்படி. எனவே திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி தற்போது சப்தமத்தில் அக்ரகதியில் திரும்புவதால் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சொல்லக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. எனவேதான் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதோடு உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் விரும்பி காத்து கொண்டிருக்கக்கூடிய நற்செய்தி நிச்சயம் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குருவுடன் இணைந்து லாபஸ்தானத்தை சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகின்றன. எனவே லாபஸ்தானத்தை பல மடங்கு வலுவுள்ளதாக இந்த கிரகநிலைகள் மாற்றக்கூடிய இந்த தருணம் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து ராகுவும் பலம் பெறுகிறார். ஜென்ம ராசியில் செவ்வாயும் மோட்சக்காரகரான கேதுவும் பலம் வருகிறாருங்க. செவ்வாய் மற்றும் கேதுவினுடைய இணைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களையும் தடைகளையும் உறுதியாகவே விலகி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களை தேடி வரும். இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறிதான் வலம் பெறுகிறார். ஆனால் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சந்திரனின் அமைப்பால் சிறப்பான மாறுதல் உண்டு. சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் பல அதிரடியான மாற்றம் உண்டு. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் மிகவும் வலுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்கள் தடை தாமதம் என்று நினைக்கக்கூடிய பல காரியங்கள் நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது.
அதோடு மட்டுமல்லாது பெரும்பாலும் இந்த வேளையில் நீங்கள் நினைத்த காரியங்களை தனித்துவத்தோடு செய்து காட்டக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்த 32 நாட்கள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடன் லாபஸ்தானத்தில் ராசியின் அதிபதியும் இணைந்து இந்த மாதம் முழுவதும் வலம் வருவதால் எதையும் திட்டமிட்டு சரியான முறையில் செய்து முடித்து வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சனி மற்றும் செவ்வாயின் பார்வை ஏற்பட்டாலும் கூட சனி வக்ரகதியில் திரும்புவதால் சில சிரமங்களும் சிக்கலும் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். நினைப்பதை காட்டிலும் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நண்பரும் பகைவராக மாறிய சூழலில் பகைவர்கள் துரோகிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக அடுத்த 32 நாட்களில் உண்டு. மேலும் வித்யாகரகரான புதனை பொறுத்த வரைக்கும் தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் லாபஸ்தானத்திலும் அதே சமயம் விரயத்திலும் விளம்பர போகிறார். பெரும்பாலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் விளம்பருகிறார். எனவே இந்த வேளையில் நிச்சயமாக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முடிவெடுத்து திட்டமிட்டு நன்கு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே அதீத பலம் பொருந்திய சுக்கிரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அமோகமான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. தங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த வேளையில் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடுவதோடு ஆடை ஆபரண சேர்க்கையும் மிக அற்புதமாக கைகூடும். எடுத்த காரியம் அனைத்தையும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் அவ்வளவு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் விளம்பருகிறாருங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் செவ்வாயின் பார்வை ஏற்படக்கூடிய இந்த தருணத்துல சனி பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். ஆனால் அதே சமயம் எந்த ஒரு காரியத்தை துவங்குவதாக இருந்தாலும் அதற்கு முன் ஒரு முறை யோசித்து செயல்படுவது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவான் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் விலகும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகுவதோடு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும். இந்த தருணத்தில் கடன் சார்ந்த சூழலில் இருந்து வெளிவருவதோடு கொடுக்கல் வாங்கலால் ஏற்பட்ட மிக பெரிய அளவிலான பிரச்சனைகள் விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் அடுத்த 32 நாட்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு